பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான சப்ஜெக்டை பற்றி கர்த்தர் உங்க கூட பேச போறாரு. அநேக நேரங்கள்ல என்கிட்ட ஜெபிக்கிறதுக்காக வருவாங்க. வரும்போது சில காரியங்கள் பாஸ்டர் இப்படி இருக்கு சொல்லும் போது நான் சொல்லுவேன், நீங்க ஆண்டவர் சமூகத்துல பொருத்தனை பண்ணி ஜெபிங்க. பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிற ஜெபம் மிக வல்லமை உள்ளது. ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமையில இந்த வனாந்தரத்துல படுத்து கிடக்கிற யாக்கோப்பு தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். நான் இந்த இடத்துல இருந்து போய் நீரனை ஆசீர்வதித்து என்னை சமாதானத்தோடு என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர பண்ணும்பொழுது எனக்கு எல்லாவற்றிலும் உங்களுக்கு தசமாக கொடுப்பேன். இது உங்களுடைய வீடா இருக்கும். பொருத்தனை பண்றான். கர்த்தருக்கு பொருத்தனை நீங்க பண்ணீங்கன்னா அதை செஞ்சிடணும். வசனம் என்ன சொல்லு தெரியுமா? பிரசங்கி 5:4 நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதை நேர்ந்து கொண்டதை செய். இந்த அர்த்தவசனம் சொல்லி, நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை காட்டிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். ஆண்டவருக்கு நீங்க ஒரு பொருத்தனை செஞ்சிட்டீங்க, நான் இதை செய்ய போறேன்னு, தயவு செய்து அதை மறந்துடாதீங்க. நீங்க மறந்துடுவீங்க, ஆனா கர்த்தர் மறக்க மாட்டாரு. அண்ணாலும் ஒரு பொருத்தனை செய்யறாங்க. எனக்கு நீங்க ஒரு மகனை கொடுத்தீங்கன்னா பால் மறந்த உடனே கொண்டு வந்து உங்க ஆலயத்துல கொடுத்துறேன். பிள்ளை இல்லாத ஒரு தாய் பல வேதனைகளையும் அவமானங்களையும் சகித்து கொண்டவங்க பிள்ளைய பார்த்தோன்னே பாசம் பிச்சுக்கிட்டு வரும். விடுவோமா? அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுமா? பண்ணின பொருத்தனையை அப்படியே நிறைவேற்றினாங்க. பால் மறந்தவுடன் அந்த குழந்தையை கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தில் கொடுத்தாங்க. ஆண்டவர் அப்படியே விட்டுட்டாரா? அதற்கு பின்பாக அண்ணாளுக்கு அநேக குழந்தைகளை கற்றுக் கொடுத்தார். ஆனால் அவள் கொடுத்த அந்த குழந்தை எப்படிப்பட்டது தெரியுமா? இஸ்ரவேலிலே ஒருவனும் அசைக்க முடியாத ஒரு தீர்க்கதரிசியாய் கர்த்தர் உயர்த்தினார். இஸ்ரவேலுடைய முதல் ராஜாவை அபிஷேகம் பண்ணினவர், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்ட தாவீதை அபிஷேகம் பண்ணினவர் அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி. நீங்க ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணிருக்கிறீங்களா? தயவு செய்து அந்த பொருத்தனையை நிறைவேற்றுங்க. அது எதுவா இருக்கலாம். உங்களுக்கும் ஆண்டவருக்கு இடையில நீங்க பண்ணின அந்த உடன்படிக்கைய நீங்க செய்யாம இருக்கக்கூடாது. ஒருவேளை அதை செய்ய முடியலன்னா நீங்க பொருத்தனை பண்ணாதீங்க. அப்படி பண்ணுனீங்கன்னா எப்பாடுபட்டாவது அதை நிறைவேற்றுங்க. கர்த்தர் அதில் பிரியப்படுகிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போமா? மறந்து போனதை ஞாபகப்படுத்திக்கிறீங்களா? இன்னைக்கு அந்த பொருத்தனை நிறைவேற்ற ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்களா? கண்ணை மூடுங்க. அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஏறெடுத்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான கிருபைகளை எங்களுக்கு தாங்கப்பா. அப்படி செய்கிறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.